இருப்பார். பயப்படாதீங்கள். நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, அதை ரொம்ப நாள் அப்படி விட்டு வச்சிருக்கீங்க, மறுபடியும் அதை கட்டி எழுப்புங்க. பயப்படாதீங்க. எகிப்துல வாக்கு தத்தம் பண்ணின ஆவியானவர் என்ன செஞ்சார்னா, அந்த ஜனத்திற்கு முன்னடந்து அவர்களை நல்ல தேசத்துல கொண்டு வந்து சேர்த்தார். அடிமைத்தனத்திலிருந்து சுதந்திரமாய் அவர்களை வாழும்படிக்கு சொந்த எல்லைகளுக்குள்ளே அவர் கொண்டு வந்தார். அதுபோல கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? பலப்படுத்துவார். இந்த மாதம் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, நம்முடைய திறமையினால் அல்ல, நம்முடைய அறிவினால, நம்முடைய பலத்தினால, நம்மளுடைய எதுனால அல்ல, தேவனுடைய வல்லமையினால பரிசுத்த ஆவியானவர் நடுவில் இருந்து உங்களை பலப்படுத்தி வழி நடத்துவார். அதுபோல உங்களுடைய துவக்கத்தை தேவனுடைய கண்கள் சந்தோஷமா பார்க்கறது. சில நேரம் நீங்க டவுட் பண்றீங்க, நான் செய்யறது சரிதானா, ஏன்னா நான் துவங்கினதை என்னால் தொடர முடியலையே, அதை தொடர்ந்து செய்ய முடியாம பல வருடங்களா தடைபட்டு போய் கிடக்குதே, நான் நல்ல ஒரு 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 ஸ்பிரிட் ஃபுல்டா நல்ல ஒரு இதோட நான் துவங்கினேன், ஆனால் இப்போ நான் சோர்ந்து போயிட்டேன், அதை கைவிட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனாலும் கர்த்தருடைய கண்கள் அந்த துவக்கத்தை சந்தோஷமா, அற்பமான பலரும் அதை அசட்டை பண்ணியிருக்கலாம், பலரும் அதை அற்பமாக எண்ணியிருக்கலாம். உங்களுக்கே சில நேரம் இது சரிதானா அப்படின்னு தோணலாம். ஆனால் தொடர்ந்து நீங்கள் சந்தேகப்படாதீங்க, பயப்படாதீங்க, தொடர்ந்து அதை செய்யுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவாராக.